ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான டீ கடை ஸ்நாக்ஸ் தாங்க இது. டீ கடை போண்டா நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் பர்ஃபெக்டாக சூப்பர் டேஸ்ட்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக எப்படி செய்யணும்னு தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் வந்துட்டு அளவுகள் எல்லாமே நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போட போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? இது வந்துட்டு மைதா மாவு, கோதுமை மாவு, ரவை, அதோட சோடா உப்பு, வெல்லம், இனிப்புக்காண்டி வெல்லம் தாங்க சேர்த்துருந்தாங்க. வெல்லம் எல்லாமே சேர்த்து செய்கிறது. இதோட அளவு எப்படி செய்யணும், எந்த மாதிரி மாவு பிசையணும், அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ நேரம் நல்லா ஊற வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா டீ கடை போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கமெண்ட்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக போடுறேன். பாருங்கள், இது வந்துட்டு எலெக்ஷன் டே அன்னைக்கு எடுத்தது. எலெக்ஷன் அன்னைக்கு ஏதாவது ஒரு கட்சிக்காரவங்க வந்துட்டு இந்த மாதிரி நிறைய போண்டா வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டிலே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் மாமா வந்து கடை வச்சுருக்காங்க. அதனால் கடைக்கு போடுற போண்டா. அதனால் அந்த டைமில் வந்து எலெக்ஷன் டைமில் நிறைய கேட்டாங்க அப்படின்னா ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே செய்ய ஆரம்பித்து கரெக்டாக விடிஞ்சோன்னே வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு 6 மணிக்கெலாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இது வந்துட்டு ஒரு 3 மணி 4 மணி போல் எடுத்த வீடியோ. அதனால தான் இருட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணது. மொத்தமாக 2 பேட்சாக செஞ்சுருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு முடிய போகிற டைமு. அடுப்பில் போட்டால் தான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்க முடியும். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இது கண்டிப்பாக வந்துட்டு கைப்பக்குவம் கண்டிப்பாக முக்கியங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா சூப்பர் சாஃப்டாக போண்டா செய்ய முடியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. எந்த டைமில் அடுப்பை ஃபுல்லாக வைக்கணும், எந்த டைமில் அடுப்பை சிம்மில் வைக்கணுன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு வேணும் இதே மாதிரி வீட்டில் நீங்கள் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக டீ கடை போண்டான்னு சொல்லிட்டு ஒரு 20 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்காகவே நான் அந்த எவ்வளோ போடணும் அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து போடுறேன். பாருங்கள், உங்கள் கை போண்டா போடுற கை பக்குவத்திலே பாருங்கள். மாவு எடுத்து நல்லா ரோல் பண்ணி அழகாக போட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் செஞ்ச போண்டா. பாருங்கள், இவ்வளோ போண்டாவை நானே அன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்த்துருந்தேன். கடைக்கு எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க. அன்னைக்கு வந்துட்டு நிறைய கேட்டிருந்ததுனால நிறைய செஞ்சுருந்தாங்க. இதுக்கு மாவு வந்துட்டு 2 மணி 3 மணிக்கு மேலேயே வந்துட்டு நல்லா ஊற வச்சுருந்தாங்க மிக்ஸ் பண்ணி. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபுல்லாக வந்துருந்துச்சு. இந்த பாத்திரம் வந்து இதுக்காகவே இந்த மாவு பிசைகிறதுக்காக இந்த மாதிரி போண்டா போடுறதுக்காகவே தனியாக வச்சுருக்கிற பாத்திரம். அதனால் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம்னு நினச்சிடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதில் தோராயமாக எவ்வளோ போண்டா இருக்குன்ட்டும் சும்மா கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்குற எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. இப்போ பாருங்கள் உள்ளக்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. லைட்டாக பிச்சாலே போதுங்க. உள்ளக்க நல்லா ஃபுல்லாக மாவு வெந்திருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல ஸ்பாஞ்சாகவும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம டீ கடையிலலாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்கள்ல, அந்த போண்டா தாங்க இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா டீ கடை போனான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. 20 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.